அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் கல்வி ஒளிபரப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதை இட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இப்போது நாங்கள் தரம் 9 மாணவர்களுக்கான வட்டம் ஒன்றின் பரிதி பற்றி அதை எவ்வாறு காண்றது, அது ஆரை விட்டம் அவற்றை வச்சுக்கொண்டு அதுக்கான பொதுவான சமன்பாடு என்ன, அது சம்பந்தமாக இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் நாங்கள் இதில் வட்டமண்டா என்னென்று பார்ப்போம். முதல்ல செய்யல வட்டமன்றது நாங்கள் வட்டமண்டா என்னென்று 8ஆம் ஆண்டிலேயும் ஓரளவு பார்த்துருக்கிறோம். ரெண்டாலும் இதில் அந்த வட்டமண்டா என்னென்றதே ஒரு ஆணித்திரமாக விளங்கினா தான் இதில் உள்ள அந்த பரிதியின் அளவை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் வட்டம் என்றது ஒரு நிலைத்த புள்ளி ஒன்றிலிருந்து பாருங்க, நிலைத்த புள்ளி ஒன்றிலிருந்து மாறா தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கு வட்டம் எனப்படும். நிலைத்த புள்ளி ஒன்றிலிருந்து மாறா தூரத்தில் அசையும் புள்ளி ஒன்றின் ஒழுக்கு வட்டம் எனப்படும். இந்த நிலைத்த புள்ளி என்றது என்னென்றா, நிலைத்த புள்ளி என்ற புள்ளி தான் வட்டத்தின் மையமாக கருதப்படும். இதில் ஓ என்றது வட்டத்தின் மையம், இதில் ஓ என்றது வட்டத்தின் மையம். சரிதானே? அப்போ ஒரு நிலைத்த புள்ளி ஒன்றிலிருந்து மாறா தூரம், அந்த மாறா தூரம் என்ற சொல்லு அந்த வட்டத்தின் ஆரையை குறிக்கும். மாறா தூரம் என்ற சொல்லு அந்த வட்டத்தின் ஆரையை குறிக்கும். சரியா? அப்போ அந்த வகையில் நிலைத்த புள்ளி ஒன்றிலிருந்து மாறா தூரத்தில் அசையும் புள்ளி ஒன்றின் ஒழுக்கு வட்டம் எனப்படும். இதில் வட்டத்தின் மையம் ஓ என்று சொல்லியிருக்கிறோம். இதில் OA என்பது வட்டத்தின் ஆரையை குறிக்குது. OA என்பது வட்டத்தின் ஆரை. இந்த வட்டத்தின் ஆரைக்கான ஒரு குறியீடு வந்து ஸ்மால் ஆரை பயன்படுத்துறது வட்டத்தின் ஆரை. அடுத்தது விட்டம் என்று சொல்றது. அடுத்தது விட்டம், மையத்தினூடாக செல்லும் நான் விட்டம் எனப்படும். அதாவது பிசி என்ற நேர்கோடு வட்டத்தின் மையத்தினூடாக செல்றபடியா அதை நாங்கள் விட்டம் என்று சொல்லுவோம். அப்போ இந்த விட்டத்தை நாங்கள் எப்படி குறிப்போம் என்றால் டியால குறிப்போம். ஸ்மால் டி, அது ஸ்மால் ஆர், இது ஸ்மால் டி. சரிதானே? அப்போ அதான் இதில் கீழே போட்டு பாருங்க. இங்கு ஓ என்பது வட்டத்தின் மையமாகும். OA என்பது வட்ட ஆரை, பிசி என்பது விட்டம் எனப்படும். இதிலிருந்து விட்டத்துக்கும் ஆரைக்கும் இடையிலான தொடர்பை காணலாம். எப்படி என்றா பாருங்க, இது ஆரை, இது ஆர், இங்கேயும் ஆரை, ஆர். அப்போ OA ஆரை என்று எடுத்துட்டோம். அப்போ OBயும் ஆரை, OCயும் ஆரை. ஆனால் பிசி வந்து விட்டம். அந்த வகையில் பார்க்க இல்லை பாருங்க, ஆர் சக ஆர் சமன் டி. அதாவது ஆர் சக ஆர் 2 ஆர் சேர்ந்தது விட்டத்துக்கு சமனாக இருக்கு. 2 ஆர் சேர்ந்தது விட்டத்துக்கு சமனாக இருக்கு. இது வந்து 8ஆம் ஆண்டில் நாங்கள் கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். 2R சமன் டி. இதிலே இருந்து எடுக்க போகிறோம் என்னண்டா, ஆகவே ஆர் சமன் டியின் கீழ் 2, ஆர் சமன் டியின் கீழ் 2. முதல்ல எடுத்து நாங்கள் 2R சமன் 2R டிக்கு சமன். இப்போ ஆரை தந்தா விட்டத்தை காணலாம். ஆரை ஒன்று தரப்படும் இடத்து, இப்போ உதாரணத்துக்கு 5 சென்டிமீட்டர் ஆரையண்டா விட்டம் வந்து 10 சென்டிமீட்டராக இருக்கும், 2 மடங்காக இருக்கும். அதே நேரம் விட்டம் வந்து 16 சென்டிமீட்டர்ண்டா, அப்போ ஆரை எவ்வளவாக இருக்குமெண்டா 16/2 8 சென்டிமீட்டராக இருக்கும். சரிதானோ? அப்போ அந்த வகையில் ஒரு வட்டத்தின் ஆரைக்கும் விட்டத்துக்குமான தொடர்பை பார்த்துருக்கிறோம். இது ரெண்டும் எங்களுக்கு பிரயோசனப்படும். ரெண்டும் நாங்கள் கணக்கு செய்யக்க மாறி மாறி பிரயோசனப்படுத்த வேண்டி வரும். சரிதானே? இப்போ பார்ப்போம், நாங்கள் வட்டம் ஒன்றின் பரிதியின் நீளத்தை காண போகிறோம். இந்த வட்டம் ஒன்றின் பரிதியின் நீளத்தை எவ்வாறு காண்றதுக்கான பல முறைகள் இருக்குது. அதாவது வட்டம் ஒன்றை, ஒரு வட்ட வடிவான ஒரு பொருளை ஒன்று எடுத்து அதை இப்படி உருட்டி கொண்டு இப்படி ஒரு வட்ட வடிவான பொருள் ஒன்று இருக்குது. சரியா? ஒரு வளையம் என்று செய்வோம். அதை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடம் வரையும் ஒரு சுற்றுவோம்.
இப்போ இதிலே இந்த அடையாளத்தை வரும் வரை ஒரு சுற்று சுற்றினா இந்த ஏயில இருந்து இந்த பி வரையும் சென்ற தூரம்தான், இந்த சென்ற தூரம்தான் இந்த வட்டத்தின் ஒரு சுற்று. அதாவது ஒரு சுற்றுன்றது அது சுற்றளவு, இந்த பரிதியின் அளவை சொல்லும். இந்த வட்டத்தின் பரிதியின் அளவை சொல்லும் ஒரு சுற்று. இதிலே இருந்து இதுவரையும் போகிறது. இந்த அடையாளம் இதிலே இருந்து அப்படியே சுற்றி வந்து இங்கே வரையும் போகும். சரிதானே? ஓகே. இப்போ இந்த வட்டத்தின் பரிதி சியை காண்றதுக்கான ஒரு சமன்பாடு இங்கே இருக்கு பாருங்க. சி சமன் 2πr, சி சமன் 2πr என்பதால இந்த வட்டத்தின் பரிதியை காண்றதுக்கான ஒரு சமன்பாடு பெறப்பட்டிருக்கு. சரிதானே? இங்கே பையன்றது, இந்த பையின் பெருமானம் என்றது என்னன்னா 22 கீழ் 7 குறிக்கும். இந்த பையின் பெருமானம் எப்போதும் 22 கீழ் 7 குறிக்கும். இது நாங்கள் எப்போ கணிதம் படிக்கிறோமோ அந்த கணிதம் படிக்க என்னென்னத்துக்கு இந்த பையை பிரயோகிக்க போகிறோமோ அதுன்ற பிரமாணம் இப்படியாக தான் போகும். சரிதானே? அப்போ வட்டத்தின் பரிதியின் நீளம் சி, சி என்றது இந்த இவ்வளோ முழுக்க குறிக்கணும். அதுன்ற ஆரை இந்த மையம் இது, அப்போ ஆரை ஆர். அப்போ அப்படியா இருக்கேக்க சி சமன் 2πr இந்த வட்டத்தின் பரிதியின் நீளம் பெறப்படும். சரிதானே? இதுதான் இப்போ எங்களுக்கு ஆரம்பத்தில் தேவையான அடிப்படை விடயம். சரியில்ல? அடுத்த விடயம் பார்க்க போகிறோம் என்னென்னா, இப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் எக்ஸாமுக்கு வர கணக்கை போகிறோம். நேரடியாக எக்ஸாமுக்கு இதை வச்சுக்கொண்டு இப்படி கணக்கு வரும். இப்போ இந்த வட்டத்தின் பரிதி காண்ற கணக்கு உண்மையில் வந்து 9ஆம் ஆண்டுலேயும் இருக்குது, 10ஆம் ஆண்டுலேயும் இருக்குது, 11ஆம் ஆண்டு வரையும் இருக்குது. சரிதானே? அப்போ அந்த வகையில் வட்டம் ஒன்றின் ஆரை 14 சென்டிமீட்டராக இருப்பின் பரிதியை காண்க. அப்போ நாங்கள் சமன்பாட்டை எழுதுவோம். சி சமன் 2πr, சி சமன் 2πr. அப்போ 2 பை 22 கீழ் 7 ஆரை ஆர் வந்து 14. அப்போ சுருக்குவோம் நாங்கள். இந்த இதை சுருக்கலாம். இது 7 1, இது 7 2. பெருக்கி விட்டால் 44 இது தர அங்கால 2. அப்போ இங்கே விட எழுத போகிறோம் 88 சென்டிமீட்டர். 88 சென்டிமீட்டராக வரப்போகுது. சரிதானே? அதே போல தான் இங்கே இன்னொரு கணக்கு போட்டிருக்கிறோம். இப்போ இதே செய்த மாதிரி கணக்கு தான், சேம் கணக்கு, வித்தியாசம் இல்லை. வட்டம் ஒன்றின் ஆரை 21 சென்டிமீட்டராக இருப்பின் வட்டத்தின் பரிதியை காண்க. ஆரை வந்து 21 சென்டிமீட்டர் என்று போட்டிருக்கு. அப்போ சமன்பாட்டை எழுதினா சி சமன் 2πr தான். அப்போ 2 பையுக்காக 22 கீழ் 7 ஆரைக்காக 21. அப்போ இதில் சுருக்கி விட்டால் நாங்கள் இந்த 7 இந்த 3 என்று சுருக்கப்படும். ஆகவே இது 2 22 பெருக்கி விட்டால் 44, 44 3 132 என்று வரும் சென்டிமீட்டர். சரிதானே? தேவையான நாங்கள் அப்படி பெருக்க கரைச்சலண்டா இதை பெருக்கலாம். 44 பேருந்து 44 இப்படி போட்டுட்டு 3 கூட்டம் முன்னாங்க 12 ஒன்று மிச்சம் முன்னாங்க 12 ஒன்றும் 13 பெருக்கி போட்டு பேருந்து நாங்கள் அலை கூட போடலாம். சரிதானே? சரி, அடுத்த பாருங்க. வட்டம் ஒன்றின் ஆரை 7 சென்டிமீட்டராக இருப்பின் வட்டத்தின் பரிதியை காண்க. வட்டம் ஒன்றின் ஆரை 7 சென்டிமீட்டராக இருக்கேக்க அந்த வட்டத்தின் பரிதியை பார்ப்போம். அது எப்படி இருக்கும் மற்ற எல்லாமே இதில் புக்கில் சில நேரம் இந்த கணக்கு இருக்கும் இல்லாமலும் போகலாம். நாங்கள் படித்தா அப்புறம் இந்த புக்கில் உள்ள கணக்கறிங்க செய்து பார்க்க முற்று முழுதாக விளங்கும். அப்போ சி சமன் சமன்பாட்டை எழுதுவோம். சி சமன் 2πr, 2 பை 22 கீழ் 7 ஆரை 7. இப்போ இந்த 7 1 இங்கே 7 சுருக்கப்படும். அப்போ 2 தர 22 44 சென்டிமீட்டர். தானே? வட்டத்தின் பரிதியை கண்டாச்சு. இதே போல தான்
வட்டம் ஒன்றின் ஆரம் 35 சென்டிமீட்டராக இருக்கும்போது வட்டத்தின் பரிதியை காண்க. அதே சமன்பாடு சி சமன் 2 பை ஆர் 2 பை 22/7 ஆரம் வந்து 35. அப்போ இதை சுருக்கினா 7 1 7 5 அப்போ 44 தர 5 பெருக்கி விட்டா 20 2 220 சென்டிமீட்டர். சரியா? பெருக்கத்தை பாருங்க. செய்ய பெருக்கங்களை தேவையாண்டா பெரிய பெருக்கமாக வந்தால் பக்கத்தில் எழுதி போட்டு பெருக்குங்க. மற்றபடி ஒவ்வொரு கணக்கிலேயும் நாங்கள் போடேக்க அழகாக பார்த்துக்கொள்ளுங்க. சுற்றளவு, அதாவது பரிதி என்றது, பரிதியின் நீளம் என்றது இந்த வட்டத்தின் சுற்றளவை தான் குறிக்குது. பரிதி என்றதும் சுற்றளவு என்றதும் ஒன்று தான் குறிக்குது. சரிதானே? இந்த சி என்றது ஏன் நாங்கள் போட்டாங்கன்னா சி வட்டத்தை வந்து ஆங்கில சொல்லி சர்க்கிள்னு சொல்கிறப்ப அது நான் முதல் சொல்லி எடுத்து தான் சி சமன் 2 பை ஆர் என்று போட்டிருக்கிறோம். சரிதானே? அடுத்ததை பார்ப்போம். வட்டம் ஒன்றின் ஆரம் 3.5 சென்டிமீட்டராக இருப்பின் வட்டத்தின் பரிதியை காண்க. ஆரம் வந்து 3.5. இதை நாங்கள் எங்களோட கணக்கு செய்கிறதுக்கு இலகுவாக இருக்க வேணும் என்றதால் நாங்கள் ஒரு 2 முறையை பிரயோகிக்கலாம். எப்படி என்றா பாருங்க, ஆரம் வந்து 3.5. 3.5 எண்ணத்தின் அரைவாசி. 3 தசத்தில் வச்சு நாங்கள் சுருக்கம் செய்ய ஒரு சின்ன சின்ன பிள்ளைகள் வரலாம். அப்போ 3.5 எண்ணத்தின் அரைவாசி என்றால் 7 அரைவாசி. அப்போ அதை நாங்கள் என்ன எழுத போகிறோம்? 7/2 சென்டிமீட்டர். ரைட். இப்போ நாங்கள் சமன்பாட்டை போடுவோம். சி சமன் 2 பை ஆர் 2 பை 22/7 ஆறு 7/2. சரியா? இப்போ நாங்கள் சுருக்குவோம். இந்த ரெண்டும் சுருக்க போகிறோம். இந்த 7 சுருக்க போகிறோம். விட வந்து 22 சென்டிமீட்டர். சரியா? அதே போல தான் வட்டம் ஒன்றின் ஆரம் 10.5. ஆரையை நாங்கள் காணுவோம். ஆரம் 10.5. 10.5 அது எவ்வளோத்தின் அரைவாசி என்று எழுதலாம்டா 21/2 போடலாம். 10.5 21 அரைவாசி 10.5. சரிதானே? ரைட். எரிப்பா கேட்க நாங்கள் சி சமன் சமன்பாடு 2 பை ஆர் 2 பை 22/7 ஆரை ஆர் வந்து 21/2. நாங்கள் அந்த சுருக்கேக்க தெளிவாக காட்டணும் என்றதால் பாருங்க, இந்த 7 1 இந்த 7 3 இதில் ஈர் 1 இங்கே ஈர் 1. அப்போ 22 3 பெருக்கிறோம் 66 சென்டிமீட்டர். சரி, இந்த சுருக்கத்தை காட்டிங்க. இதில் சுருக்கம் காட்டிங்க எங்களுக்கு சுருக்கினதும் எது சுருக்காதுன்றதில் ஒரு சின்ன குழப்பம் பெறலாம். அப்போ அதுக்காக இப்படி நாங்கள் பார்த்தோம்டா உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கு. சரிதானே? ஓகே. அடுத்த வட்டம் ஒன்றின் ஆரம் 49 சென்டிமீட்டராக இருப்பின் வட்டத்தின் பரிதியை காண்க. வட்டம் ஒன்றின் ஆரம் 49 சென்டிமீட்டராக இருக்கு. கொஞ்சம் ஒரு இதில் பெரிய விடயம் இல்லை. நாங்கள் இப்போ செய்த மாதிரி கணக்கு தான். ஆரம் வந்து 49 சென்டிமீட்டராக இருக்குதாண்டா விடயங்களுக்கு பெரிய பரிதி வந்து கொஞ்சம் பெரிய விடியாக வரப்போகுது. அப்போ என்ன எழுத போகிறோம்? 2 பை ஆர் சி சமன் 2 பை ஆர். அப்போ 2 பை 22/7 ஆரை 49. சரியா? இப்போ நாங்கள் சுருக்க போகிறோம். இப்போ இது 7 1 இது 7 7. ஸோ தானே சுருக்கியாச்சு. அப்போ திரும்ப இங்கே எழுத போகிறோம் என்னண்டா இது 44 தர 7
7×28 2 7×28 2 30 308 சென்டிமீட்டர். சரியா? இப்போ அடுத்த பார்ப்போம். நாங்கள் முன்ன இதுக்கு முதல் கணக்கில் செய்த மாதிரி பார்க்க வட்டம் ஒன்றின் ஆறு 17.5. அப்போ 6 17.5 அதை எப்படி போடலாமண்டா 17.5 35/2 ரெண்டு போடலாம். பிரித்து பாருங்க. 2 2 1 மிச்சம் 7 14 1 மிச்சம் 17.5. அப்போ இனி சமன்பாடு எழுதாம். C = 2/r 2 π 22/7 6 35/2 சுருக்குவோம் நாங்கள். இந்த 2 2 சுருக்கியாச்சு. இந்த 7 இது 7 இது 7 சரிதானே? பாருங்க. இந்த 2 சுருக்கப்பட்டு போச்சு. இது 7 இது 7 35 சுருக்கியாச்சு. அப்போ 22 தர 5 22 தர 5 2 11 மிச்சம் 11 11 110 சென்டிமீட்டர் ரெண்டு பேர். சரியா? இவ்வளவு வந்து என்ன வட்டத்தின் பரிதியை ஒரு 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 முழுமையான ஒரு வட்டத்தின் பரிதியை காண்றதுக்கான ஒரு இலகுவான கணக்கு. பகுதி ஓயிலை பொறுத்த வரைக்கும் பகுதி ஒன்றுக்கு வரக்கூடிய ஒரு கணக்கு கட்டாயம் பெறும். சரிதானே? ரைட், பார்ப்போம். அடுத்தது வட்டத்தின் விட்டத்திற்கும் ஆரைக்கும் இடையிலான தொடர்பில் இருந்து இந்த C = πd என்பதால் C வந்து πd என்பதால் தரப்போகிறோம். இது எப்படி என்று முதல்ல பார்ப்போம். இப்போ எங்களுக்கு பாருங்க, இது இந்த கணக்குக்குரியது இல்லை, இதில் இருக்கா பார்ப்போம். 2r வந்து dக்கு சமன் என்று சொன்னாங்க. 2r dக்கு சமன். இதில் சொல்லப்பட்ட எங்களுக்கு சீக்குரிய சமன்பாடு C = 2πr. அப்போ நான் என்ன செய்கிறேன்டா, இந்த 2 தர பை தர ஆர், அதான் இது இந்த தொடர்பு. 2 தர பை தர ஆர். அப்போ என்ன செய்ய போகிறேன்டா, இந்த 6ஐயும் 2ஐயும் ஒன்றா எழுத போகிறேன். எப்படி? பை தர இந்த இஞ்சால கொண்டு 2r எழுத போகிறேன். தர 2r. அதாவது பையை முன்னு வச்சுக்கொண்டு 2 ஆரங்க விட போகிறோம். அப்போ பை தரன்றதுக்கு நான் பிரேக்கெட் போடுறேன். 10r என்னதுக்கு சமன்? டிக்கு சமன் ஆயிருக்கு. 10r டிக்கு சமன் ஆயிருக்கு. அப்போ இதில் டி என்று போடுறோம். அப்போ பையை டியால் பெருக்கிறேன், அவ்வளோதான். அப்போ C = πd. C = அப்போ இதில் இருந்து C = πd என்ற சமன்பாடுகளுக்கு பெறப்படுது. முதல்ல பார்த்த நாங்கள் C = 2πr. C = 2πr என்றதை பார்த்த நாங்கள். பேருந்து நாங்கள் இருக்கோம் C = πd. அதுக்கான தொடர்பு என்ன எப்படி வந்தா 2r வந்து, அதாவது 2r விட்டத்துக்கு சமன். அப்போ அந்த வகையில் கொண்டே நாங்கள் பிரதியிட்டபடியா அந்த C = πd என்பதால் தரப்படுது என்று சொல்லி இதில் காட்டியிருக்கிறோம். அதைத்தான் இதில் எப்படி வந்ததோ அதைத்தான் இதில் போட்டிருக்கேன். இந்த வந்த முறைகள் வந்து இந்த சமன்பாடு வயசு C = 2πr மற்றது T = 2πrலேருந்து πd எப்படி வந்தது எங்களுக்கு சோதனை கேட்க போகிறேல இந்த விளக்கத்துக்காக இதில் சொல்லியிருக்கிறேன். சரிதானே? அப்போ இப்போ பார்ப்போம். இப்போ எங்களை கணக்கு நேரத்தில் விட்டம் 7 சென்டிமீட்டராக இருப்பின் வட்டத்தின் பரிதியை காண்க. அப்போ C = சமன்பாட்டை நாங்கள் மாற்ற போகிறோம். πd. C = πd. பை 22/7 டி வந்து 7. சரியா? அப்போ இதில் இந்த 7 உண்டு, இந்த 7 உண்டு. அப்போ அங்கே என்ன வரப்போகுது? சமன் 22 தர உண்டு 22 சென்டிமீட்டர்.
சரியா? அதே போல தான் இந்த கணக்கும் சி சமன் பைடி பை 22/7 தர டி எவ்வளவு தந்திருக்கு? விட்டம்ன்றது டி 21. அப்போ நான் சுருக்குறேன். இது 7 உண்டு, இது 7 3. அப்போ 22 தர 3. கொஞ்சம் சமனை போட்டுட்டு 22 தர 3 எவ்வளோ நேரம் போகுது? 66 சென்டிமீட்டர். சரியா? பாம் அடுத்த எனக்கு பாம். விட்டம் 35 சென்டிமீட்டராக இருப்பின் வட்டத்தின் பரிதியை காண்க. விட்டம் 49 சென்டிமீட்டராக இருப்பின் வட்டத்தின் முதல் செய்ததிൻ്റെ அதே மாதிரியான கணக்கு உங்களை செய்ய விடலாம். ஆனால் நான் செய்து காட்டுறேன். சதானே? செய்து காட்டினா அப்புறம் நீங்கள் புக்கில் உள்ள பயிற்சியை நீங்களாக செய்து பாருங்க. சதானே? அப்போ விட்டம் சி சமன் பை டி பை 22/7 டி வந்து 35. அப்போ நான் இப்போ சுருக்குறேன். இது 7 உண்டு, இது 7 5. சதானே? ஆகவே அங்கால போட போகிறேன். 22 5ஆல் பெருக்கிறேன். 2 10 ஒன்று மிச்சம் 2 10 1 11 110 சென்டிமீட்டர். 2 பேர் அப்போ வட்டத்தின் இப்போ எல்லாத்தையும் இது என்னத்தை சொல்கிறேன்னா அந்த வட்டத்தின் பரிதி இதை சொல்கிறேன். என்ன அதான் அந்த வட்டத்தின் பரிதி சி. சதானே? ஓகே. அடுத்த பாவம். விட்டம் 49 சென்டிமீட்டராக இருப்பின் வட்டத்தின் பரிதியை காண்க. சி சமன் பை டி பை 22/7 டி 49. அப்போ நாங்கள் இதை சுருக்குவோம். 7ஆல் சுருக்கலாம். இது 7 உண்டு, இது 7 7. அப்போ இங்கே போடுறேன். 22 தர 7 7 2 14 ஒன்று மிச்சம் 7 2 14 ஒன்று 15 154 சென்டிமீட்டர். சரியா? எல்லாம் வட்டத்தின் பரிதியை தான் குறிக்குது. சதானே? ரைட் பார்ப்போம். அடுத்தாங்கால் 6 14 சென்டிமீட்டராக இருக்கும் அரை வட்டத்தின் பரிதியை காண்க. அரை வட்டத்தின் பரிதியை காண சொல்லி கிடக்கும். வட்டத்தின் பரிதி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, காணலாம். அப்போ அரை வட்டம்ண்டா அரைவாசி வட்டம், அதாவது சி சமன் அரை சி என்று போடலாம். அரை சி சமன் அரை தர 2 பை r என்று போட்டு விடலாம். அப்போ இதில் இந்த ரெண்டும் சுருக்கப்படும். இது இந்த இதுவும் சுருக்கப்படும். அப்போ எங்களுக்கு என்ன வரப்போகுதுண்டா பை r என்று தான் வரப்போகுது. அரைவட்டத்தின் பரிதி பை r. பை எவ்வளவுண்டா 22/7. r எவ்வளவுண்டா 14. 14 7ஆல் சுருக்குவோம். இது 7 உண்டு, இது 7 10. இனி 22 14ஆல் பெருக்கி விடுவோம். 4 4 44 சென்டிமீட்டர். 6 14 சென்டிமீட்டர் ஆகிருக்கும் அரைவட்டத்தின் பரிதி. அரைவட்டத்தின் பரிதி என்ற என்ன சொல்லுங்க? இதுதான், இதைத்தான் கேட்டது. இதில் இருந்து இவ்வளோத்தையும் தான் கேட்டதுங்க. அப்போ இது எவ்வளோ வந்ததுண்டா 44 தான் வந்தது. எங்களை வேறு ஒன்றும் கேட்கல. இந்த அரைவட்டத்தின் இந்த பரிதி இந்த இவ்வளோத்தையும் தான் கேட்டது. என்ன இவ்வளோத்தையும் தான் கேட்டது. இதில் இருந்து இவ்வளோ தான் வருது. அப்போ இதுதான் எவ்வளோ வருதுண்டா 44 வருது. இதே போல தான் 2வது கேள்வியும் கேட்டிருக்கிறோம். 6 21 சென்டிமீட்டராக இருக்கும் அரைவட்டத்தின் பரிதியை காண்க.
அப்போ என்னது அரை. அப்போ நேரடியாக நாங்கள் அரை சி என்று போட்டுட்டு இதில் நாங்கள் சுருக்கித்தானே நெடுகிழமை சுருக்கி காட்ட தேவையில்லை. அரை வட்டம் வேண்டா பையார் தான் என்ற முடிவு வைக்கலாம். அரை வட்டம் வேண்டா அதாவது அரை சி வந்து பை ஆர் ஆலா தரப்படும் என்று நாங்கள் போட்டு விடலாம். அப்போ அரை சி வந்து பை ஆர் நடுவில் நாங்கள் இதில் ரெண்டையும் சுருக்கிறது காட்ட தேவையில்லை. அப்போ பை வந்து 22/7 ஆர் வந்து 21 7ஆல் சுருக்குவோம். இது 7 1 7 3 எவ்வளோ வரப்போகுதுண்டா 22 தர 3 66 சென்டிமீட்டர். சரி, அப்போ இது எவ்வளோ இதுக்கு என்ன வரப்போகுது 66 கொஞ்சம் இவ்வளோன்னா இதுதான் 66 வரப்போகுது சென்டிமீட்டர் பரிதி தானே. சரியா? ஓகே. அது ஆரிய தந்தது. இது விட்டம் தந்து கிடக்கு. விட்டம் 21 சென்டிமீட்டராக இருக்கும் அரை வட்டத்தின் பரிதி. அப்போ நாங்கள் பார்ப்போம். சி சமன் அரை சி சமன் அரை தர பை டி. சி சமன் பை டி தான் எங்களுக்கு ஒரு முழு வட்டமன்னேக்க சி சமன் பை டி. அப்போ அரை வட்டமன்னேக்க அரை சி வந்து அரை பை டி. அப்போ இதில் நாங்கள் போட போகிறோம் என்னண்டா அரை தர அரை சி சமன் அரை பை டி. அப்போ அரை தர பை 22/7 டி எவ்வளோ வேண்டா தந்திருக்கு 21. அப்போ இதை நாங்கள் சுருக்க போகிறோம். சரிதானே? அப்படி இது 2ஆல் சுருக்கம் 2 11 இது 7 7 3. அப்போ என்ன பெருக்க என்ன வரப்போகுது 11 தர 3 33 சென்டிமீட்டர். அப்போ இந்த அரைவாசி சி இவ்வளவும் வந்து 33ஆக வரப்போகுது. சி வில் வந்து அவ்வளோ வில் அரைவட்ட வில். அதே போல் இதே கணக்கு அரை சி வந்து அரை தர பை டி. அரை தர பை 22/7 டி வந்து 35. சுருக்குவோம். 2ஆல் சுருக்கினா 2 11 7ஆல் சுருக்கினா 7 7 அப்போ இதில் வேறு ஒன்றும் இல்லை 11 தர 5. $55 சென்டிமீட்டர் ரெண்டு பேர். சரி, 55 இவ்வளோத்தையும் முடியும். சரியா? அடுத்தவா 6.7 சென்டிமீட்டராக இருக்கும் அரை வட்டத்தின் சுற்றளவு கேட்டுக்கிறோம். இது எங்களுக்கு இப்போ செய்ததை விட ஒரு படிக்கு ஒரு கொஞ்சம் கூட 6.7 சென்டிமீட்டராக இருக்கும்போது அரை வட்டத்தின் சுற்றளவு. இந்த சுற்றளவுண்டா என்னண்டா எந்த இடத்துல இருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோமோ அப்படியே வந்து மீண்டும் அந்த இடத்துக்கு வரவும் அதான் சுற்றளவு. அப்போ இதில் எங்களுக்கு தெரிஞ்சது 6.7 சென்டிமீட்டர்ண்டா. அப்போ இந்த மையம் வந்து இது அதான் இருக்க போகுது. மையம் இதண்டா அப்போ இங்கேயும் 7 இருக்கும், இங்கேயும் 7 இருக்கும், 7 இருக்கும். அப்போ என்னத்தை காணணும்டா அரை சி. இது அரை சி. அப்போ நாங்கள் அரை சி வந்து முன்னமே ஏற்கனவே போட்டிருக்கிறோம் பையார். அரை சி வந்து பையார். பை 22/7 6 எவ்வளவு 7 என்று போட்டிருக்கோம். இப்போ இதை சுருக்குவோம் நாங்கள். இது 7 இதுவும் 7.
ஆகவே சமன் இது 22 மட்டும்தான் கிடக்கு. அப்போ 22 சென்டிமீட்டர். எங்களை இது வந்து அரை சி அந்த வட்டத்தின் பரிதியை தான் சொல்லுது, அரைவட்ட பரிதி. எங்களை கேட்டது சுற்றளவு. ஆகவே சுற்றளவு சமன் என்ன வரப்போகுது? இவ்வளவும் 22 சக இவ்வளவும் 7 7 14. அப்போ 36 சென்டிமீட்டர் என்று சுற்றளவு. இது பரிதி, அந்த அரைவட்டத்தின் பரிதியை குறிக்குது. இது 22. இவங்களை கேட்ட கேள்வி சுற்றளவுன்னேக்க இதிலேருந்து ஆரம்பித்து இப்படி வந்து இங்கே வரையும் போகணும். அப்போ இவளாம் 22, இதிலேருந்து இங்கே போனால் 14, அப்போ 36. சரிதானே? இதே போல் இதை பார்த்தா அப்போ அரை சி பையார் பை வந்து 22 இங்கில் 7 6 28 சுருக்கினா இது 7 7 4 பெருக்கி விடுறோம். 4 2 8 4 2 8 88 சென்டிமீட்டர். இப்போ சுற்றளவு தான் அவங்களை பார்க்க போகிறோம். சுற்றளவு 6 28. அப்போ 6 28ன்னா இதுதான் மையம். அப்போ இங்காலையும் 28 இங்காலையும் 28. எங்களோட வட்டத்தின் பரிதி கண்டிருக்கிறோம் 88 இன்ச். அப்போ சுற்றளவுண்டா 88 ஆரம்பித்து இதில் ஒன்று முடிக்கணும். 88 சக 28 28 8 8 8 24 2 4 6 8 மாறும் 14 144 சென்டிமீட்டர். சரியா? இந்த கணக்கு வரையக்க நாங்கள் எக்ஸாமில் சில பிளவுற தன்மைகள் இருக்குது. என்னென்னா சுற்றளவு கேட்டால் பரிதியை மட்டும் செய்து போட்டு விடுறது. அங்கால வந்து சுற்றளவை காண்றையில் அப்படி நிறைய பிள்ளை அந்த மார்க்கிங்கில் செய்ய மார்க்கிங்கில் போய்க்க அந்த பிரச்சனை வாரது. பிள்ளைகள் சுற்றளவை மட்டும்தான் காண்றது. சொன்ன போட்டு அது சரியாக நிற்கும். ஆனால் சுற்றளவுண்டா இப்போ இந்த நாங்களே காணணும். வேற வட்ட வண்டைக்கு இதில் இருந்து வந்து இங்கே வாரதுன்றதை காணணும். சரியா? விட்டம் 21 சென்டிமீட்டராக இருக்கும் அரைவட்டத்தின் சுற்றளவை காண்க. சரியா? அப்போ நான் இந்த ஏற்கனவே எழுதின மாதிரி தான் அரை சி அரை தர பை டி என்ன. அப்போ அரை சி பை டி. அப்போ அரை பை 22/7 டி 21 சுருக்க போகிறோம். இது 7 1 7 3 இது 2 இது 11. அப்போ என்ன வரப்போகுது? சமன் 33 வரப்போகுது. இது 33 இது 33 அரை சி. விட்டமங்களை தெளிக்கப்பட்டிருக்கு 21 சென்டிமீட்டர். விட்டமண்ணேக்கு இவ்வளோ தானே முழுக்க. அப்போ இது முழுக்க 21. அப்போ சுற்றளவை பார்த்தா 33 சக 21 4 54 சென்டிமீட்டர். சரியா? இதே போல் சேம் கணக்கு இதே போல் அப்படியே அடுத்த கணக்கும் அதே போலே தான் இருக்குது. விட்டம் 35 அரை சி அரை தர பை டி அரை தர பை 22/7 டி வந்து 35 சுருக்குவோம் 2 11 7 1 7 5
சமன் 11 55 என்று வரும். விட்டம் 35 இவ்வளோ 35 இஞ்ச கண்டிருக்கிறோம் 55 பரிதி. அப்போ சுற்றளவு 35 சக 55 10 90 சென்டிமீட்டர். சரியா? அடுத்தது போ. இப்போ நாங்கள் என்னென்னா இப்போ நாங்கள் இதை வந்து பிரிவகிக்க போகிறோம். வட்டத்தின் சுற்றளவையும் அங்கால உள்ள வேறு உருக்களை கூட்டுத்தள உருக்களின் சுற்றளவை நாங்கள் இப்போ எப்படி என்றதை காண போகிறோம். பாருங்கள், தரப்பட்ட செவ்வகத்தின் நீளம் 35, அகலம் 21 சென்டிமீட்டராக இருப்பின் நிலட்டிய பகுதியின் சுற்றளவை காண்க. சரியா? இதான் கணக்கு. அப்போ நாங்கள் இதை தந்த தரவியருக்காக குறிப்போம். செவ்வகத்தின் நீளம் வந்து 35 சென்டிமீட்டரா. அப்போ இதுதான் நீளம் 35. அகலம் வந்து 21 சென்டிமீட்டர். அப்போ இவ்வளோதான் தரவு. அப்போ இந்த அரைவட்டத்தின் விட்டம் எவ்வளவா இருக்குன்னு சொல்லுங்க. அரைவட்டத்தின் விட்டம் இது 21ண்டா, இது எவ்வளவா இருக்கும்? 21 தான். சரிதானே? அப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா, இது அரைவட்டத்தின் பரிதி. இப்போ இது 35ண்டா, இங்கே 35. அப்போ அங்கே 21, இது 35, 30. அப்போ காண வேண்டியது இதுதான் அரை சி. இந்த அரை சியை கண்டா சரி. அப்போ அரை சி சமன் அரை தர பைடி. விட்டம் தந்திருக்கணும். ஏன்னா நாங்கள் பைடியை பாய்ப்போம். அப்போ அரை தர பை 22 கீழ் 7, விட்டம் டி வந்து 21. சுருக்குவோம். 2 11 7 7 அப்போ சமன் 11 தர 3 33 சென்டிமீட்டர். சரியா? இது இவ்வளவு தான் 33. இந்த இவ்வளவு தான் 33. அரை சி என்றது 33. இப்போ நாங்கள் சுற்றளவை பார்ப்போம். சுற்றளவு சமன் இடத்துலேருந்து ஆரம்பிப்போம். நாங்கள் இங்கே இருந்தால் 35 21 35 இஞ்சால இவ்வளவு அவ்வளவு 33 வந்திருக்கு. அப்போ 35 2 தரம் வந்திருக்கு. 35 2 தரம் போடுறோம். சக 21 சக இந்த இவ்வளவு 33. அப்போ இது 70 சக இது ரெண்டையும் கூட்டினா 54. 3 கொண்டு 4 2 3 5. அவை எல்லாத்தையும் கூட்டி விட்டா 4 7 5 12 124 சென்டிமீட்டர். புக்கில் அப்படி கணக்கு இருக்குது. நீங்கள் வேண்டாம் செய்து பார்க்கலாம். அதானே? பெரிய விடயம் இல்லை. நாங்கள் முன்னம் படித்த அரைவட்டத்தின் பரிதியை கண்டாங்களா? அரை சி அரைவட்டத்தின் பரிதியை கண்டுறாங்களா? அவ்வளோந்தான் அரைவட்டத்தின் பரிதி கண்டிருக்கிறோம். அதை காண்றது அவ்வளோந்தான் விஷயம். மற்றது செவ்வகத்தின் எதிர்ப்பக்கங்கள் ஒன்று கொண்டு சமன். இது 35ண்டா, இது 35 இருக்கும். செவ்வகத்தின் அகலம் 21ண்டா, அப்போ இது 21 தான் இருக்கும். இது வந்து என்னத்தின் ஒரு அரைவட்டத்தின் விட்டமாக இருக்கும். இது செவ்வகம் என்றபடி இது அரைவட்டத்தின் விட்டம். இதில் கணக்கில் வந்து உண்மையிலே ஒரு இப்படி தந்திருக்கலாம். ஒரு செவ்வகம் ஒன்றும் அரைவட்ட பகுதி ஒன்றும் ஒருங்கே சேர்க்கப்பட்டுக்கிறான்னு தந்திருக்கலாம். ஆனால் தேவையெல்லாம் இப்படி நாங்கள் அதில் விளக்கத்தை தரோம். இது ஒரு அரைவட்டமும் ஒரு செவ்வகம் என்றபடியா செவ்வகத்தின் அகலமும் அரைவட்டத்தின் விட்டமும் சமனாக இருக்குது. அவ்வளோதான் விஷயம். சரிதானே? அடுத்ததப்பா முதல் செய்த மாதிரி தான். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம். அதாவது அந்த செவ்வகத்திலிருந்து ஒரு அரைவட்ட பகுதி வெட்டி எடுக்கப்பட்டுள்ளது. அந்த செவ்வகத்திலிருந்து ஒரு அரைவட்ட பகுதி வெட்டி எடுத்தாச்சு. அப்போ எப்படி வரப்போகுதுன்னு பார்ப்போம்.
தரப்பட்ட செவ்வகத்தின் நீளம் 40. இப்போ 40 நீளம் 40 போடுறோம், இப்படி நீளம் 40 இப்படி போடுறோம். இது 40 இது எவ்வளவு 40. அகலம் 28. அகலம் 28 இது 28 இங்கேயும் எவ்வளவு 28. அப்போ எங்களுக்கு இதுன்ற சுற்றளவு ஆனவண்டா இது 40 இது 40 இது 28 இது தெரியணும். இது இந்த அரை சி என்றது தெரிஞ்சா சரி. இந்த எவ்வளவு அரை சி. அப்போ அதை பார்ப்பேன் நான். அரை சி சமன் பைடியை பயன்படுத்துவோம் சுவம். அரை தர பைடி. அரை தர பை 22 டி என்றது விட்டம் 28 வந்து. அப்போ நாங்கள் இதை சுருக்குவோம். இது 2 11 இது 7 4 சுருக்கினா 44 சென்டிமீட்டர் 11 நாங்கள் 44. அப்போ அதை கண்டாச்சு. அப்போ இப்போ சுற்றளவை பார்ப்பேன் நான். சுற்றளவு சமன் 40 சக 40 சக 28 சக இந்த அரை சி எவ்வளோ வந்து 44. அப்போ பார்த்தா இது 80 சக 8 4 12 1 மிச்சம் 5 2 72 கூட்டி விட்டா 152 சென்டிமீட்டர். இப்போ அடுத்த கணக்கை பார்ப்போம். பாருங்க, தரப்பட்ட பெரிய அரவட்டத்தின் ஆரை 28 சென்டிமீட்டராகவும் சிறிய அரவட்ட விட்டம் இதில் பெரிய அரவட்ட ஆரை 28 இது 28 ஆறு என்னைக்கு இதிலிருந்து இவ்வளவும் 28 சரியா. சிறிய அரவட்ட விட்டம் என்று வரணும் இல்லையா. விட்டம் 14 சென்டிமீட்டர் ஆகும். அப்போ அரவட்ட 6 தான். கணக்கு இருக்கா பார்ப்போம். தரப்பட்ட பெரிய அரவட்ட ஆரை 28 சென்டிமீட்டர் ஆகவும் சிறிய அரவட்ட ஆரை 14 இது ஆரை எண்டே வரணும் பார்ப்போம். இதில் ஆரை என்று சொல்லு வந்திருக்கணும். அது வரையில் இது தராட்டாலும் எங்களுக்கு என்னென்னா நாங்கள் 14 எடுக்கலாம். ஏனெண்டா இது ஒரு வட்டத்தின் மையம், அரவட்டத்தின் மையம் என்னைக்கு இஞ்சால 28 இஞ்சாலையும் எவ்வளவு 28 தான் இருக்குது. அப்போ இஞ்சால 28 அப்போ இங்கே எவ்வளோ வரப்போகுது இது 14 இது 14 சிறிய அரவட்டத்தின் ஆறு. அப்போ தராட்டாலும் நாங்கள் அதை காணக்கூடிய இருக்கும். இதில் இந்த ஆரை என்ற சொல்லு விடுபட்டு போச்சு என்ன சரியா. அப்போ இப்போ என்ன பார்க்கணுமெண்டா இதில் பெரிய அரவட்டத்தின் அரை C1 என்று பார்ப்போம். இதில் அரை C2 என்று பார்ப்போம். பெரிய அரவட்ட பரிதி. அப்போ அரை C1 அப்போ ஆறு தெரிஞ்சபடியாக பை 6 போடுவோம் நாங்கள். பை 22 7 6 28 அப்போ 7 1 7 4 88 சென்டிமீட்டர். அடுத்தது சிறிய அரவட்டத்துக்கு அரை C2 ஒன்று போடுறேன், பை 6 போடுறேன். பை 22 7 6 எவ்வளோ வரப்போகுது 14 வரப்போகுது. அங்கால 28 22 வேறு 14. அப்போ இது 7 1 7 2 44 சென்டிமீட்டர் வரப்போகுது. அப்போ இப்போ சுற்றளவை பார்ப்போம். அப்போ சுற்றளவு இவ்வளவு வந்து எவ்வளோ வந்தது 48 வந்தது 88 வந்தது. இது இவ்வளவு வந்து 88 சாக்க பேந்த எவ்வளோ வேண்டாம் இவ்வளவும் வந்து 44 வந்தது. இந்த சிறிய அரவட்டத்தின் பரிதி இவ்வளவு 44. அதே போல் இங்கே 44 கிடக்கு. இது 44 இது 44. அப்போ 44ல் 2 கிடக்கு. அப்போ இது 88 சக அங்கே 88 16 176
சென்டிமீட்டர். சரியா? ஓகே. இதோட நாங்கள் இந்த புத்தகத்தில் உள்ள எங்களோட வட்டத்தின் பரிதி சம்பந்தமான மேலதிக கணக்குகளை நாங்களாகவே செய்து கொள்ளலாம். சரிதானே? எவ்வளோத்தையும் இது கொஞ்சம் கடினமான கணக்கு தான், ஆனால் புக்கில் இருக்கின்றபடியாக நாங்கள் அதை செய்திருக்கிறோம். சரிதானே? வெவ்வேறு அளவில் இருக்குது. மீண்டும் ஒரு தரம் 9 பாடத்தினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி.